ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் சப்த ரிஷிகளை பற்றிய செயல்களை அவர்கள் எவ்வாறு, அதாவது பிறவி இல்லாமலேயே மற்றவருடைய உடலுக்குள் புகுந்து அவதார புருஷர்களாக எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதையும், அதற்கு உதாரணமாக ஐயப்பனை பற்றியும் இதில் உணர்த்துகின்றார்கள். சகலமும் அறிந்த ஞான நிலை பெற்றவர்கள் நம்மில் கலந்துள்ள அந்த பெரியவர்கள் நிலையெல்லாம் தாயின் வயிற்றில் கற்பத்திலே வந்து பிறப்பதில்லை. இவ்வுடலையும் தன் உடலாக ஏற்று தன் எண்ணத்தை செயல்படுத்த முடியக்கூடிய சக்தி பெற்றவர்கள். ஆக ஐயப்பனுடைய நிலையும் இது போன்றது. ஆக முதல் பிறவியிலேயே சப்த ரிஷி என்ற நிலையை அவர்கள் உயரவில்லை என்றாலும் தான் எண்ணத்தை செயல்படுத்த இதுபோன்று மற்ற உடல்களுக்குள் புகுந்து புனிதத்தை நிலைநிறுத்தி வைக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஜெப நிலைக்கும் அவருடைய சக்தியும் அபரிதமாக கூடுகின்றது. ஆக இந்த மனித ஆத்மாவை நாம் பெறுவதற்கே மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பூமியில் அவதரித்துள்ளோம். பல பிறவிகளை கடந்தே மனிதனாக வந்துள்ளோம். இந்த பிறவியிலாவது உண்மை நிலைகளை அனைத்தையும் அறிந்து நாம் பிறவி எடுத்த பயனை காத்து நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று ஈஸ்வரப்பற்று உணர்த்துகின்றார். அதற்காக வேண்டித்தான் இந்த பிறவியினுடைய பயனை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சரீரத்திலிருந்தே பெறுவதற்கு, உயிரான்மாவை காத்துக் கொள்வதற்கே இந்நிலையில் உள்ள பல பெரியவர்களையும் சப்த ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் உங்களுக்கு சிறுக சிறுக போதிக்கின்றேன். ஐயப்பன் அவர் பிறவி எடுத்து அவ்வாறு பிறக்கவில்லை. பிறந்த ஒரு சிசு, அதனுடைய சந்தர்ப்பம் அது இறந்து விடுகின்றது. அதனுடைய தாய் தந்தையர் அதை ஒரு பெட்டியிலே வைத்து அடக்கம் செய்து அவர்கள் புதைக்கின்றார்கள். ஆனால் புதைக்கும் இடமோ ஒரு ஆற்று படுகை. அவர்கள் புதைத்து சென்ற பின் அங்கே பெரும் மழையும் காட்டாற்று வெள்ளம் போன்று அந்த படுகையில் அவர்கள் புதைத்து வைத்த இடத்தை அதை அடித்துச் சென்று நீரிலே கொண்டு செல்கின்றது. அவ்வாறு செல்லும் அந்த பெட்டியை சந்தர்ப்பம் ஒரு அரசன், குழந்தை பேர் இல்லாத அவன் கையிலே இந்த பெட்டி கிடைக்கின்றது. அவன் அதை திறந்து பார்க்கும் பொழுது உயிரற்ற அது சிசுவாக இருந்தாலும் அதிலே ஒரு முனிவருடைய சக்தி வாய்ந்த ஆன்மா அந்த உடலுக்குள் வருகின்றது. அது உடல் பெற்று உயிர் பெற்று ஜீவனுள்ள நிலையாக அங்கே விழிக்கின்றது. சிறு குழந்தையினுடைய உடலில் சகலம் அறிந்த அந்த முனிவனுடைய செயல், அந்த ஆன்மா வந்த பின் சகலத்தையுமே அது பேசத் தொடங்குகிறது. அது எத்தனை நிலைகளை அதனுடைய வளர்ச்சியில் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக, மக்களை புனிதப்படுத்தும் நிலையாக அவர் அந்த சிசுவின் மூலமாக செயல்கள் பல செயல்படுகின்றார். அவர் அன்றும் இருந்தார், இன்றும் உள்ளார். சப்தரிஷி மண்டலத்திலே மக்கள் மனதில் பக்தி என்ற நிலையில் கொண்டு புனிதத்தன்மை பெறும் நிலையாக எத்தனை நல்ல உணர்வுகளை ஆசி கொண்டே அனைவரையும் நடத்தி செல்கின்றார். அவருடைய ஈர்ப்போட்டத்தில் பலர் புனிதம் பெற்று அந்த நிலைகளையும் எய்துகின்றார்கள். ஆக நல்லாசி கொடுத்து கொண்டே வருகின்றார் அவர் ஐயப்பன். எந்த நிலையில் அவர்கள் எண்ணி ஏங்கி உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆசியும் அருளும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆண்டவன் என்று நாம் வணங்கிடும் ஆண்டவர்கள் எல்லாம் இந்நிலை பெற்று தன் ஜெபத்தினால் அருள்வதுதான் அந்த ஆண்டவனுடைய நிலையெல்லாம். ஆண்டவன் யார் என்று பலமுறை கேட்டுள்ளேன். அது ஆண்டவன் தான் நாம் எல்லாம். ஆண்டவன் அருள் பெற்றுதான் நாம் ஆண்டவனாக உதித்திருக்கின்றோம். அப்படி உதித்திருந்தாலும் நம்மை இன்னொரு பிறவிக்கு அல்லல் படும் நிலையாக, பேயாக, ஆவியாக அலைந்து திரியும் நிலைக்கு நாம் சென்று விடாமல் நம்மை நாம் இந்த சரீரத்திலேயே காத்து பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். அந்த பிறவியில்லா நிலை அடைவதற்குத்தான் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்த்தி வருகின்றேன். ஈஸ்வரப்பட்ட இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றார். ஏனென்றால் நாம் இப்பொழுது சரீரத்தில் இருக்கின்றோம். இதை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கின்றது. இதை பெறுவதற்குண்டான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார். ஆனால்
இப்பொழுது நாம் உபதேசிப்பது, பாடம் கொடுப்பது மனித பிறவியில் உள்ள உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே ஆவி உலகில் எத்தனையோ ஆன்மாக்கள் சுற்றி கொண்டுள்ளன. அவைகளும் அந்த ஆன்மாக்களும் நல் ஜெபம் பெற வேண்டும். முதல்ல சொன்னது கொண்டு அந்த ஆவி உலகில் அல்லல் பட்டு பேயாக அலைந்து கொண்டுள்ள அந்த எல்லா ஆத்மாக்களுமே தன்னுடைய எண்ணத்தையும் குரோதத்தையும் நல்நிலையாக்கி நல் ஜெபம் பெற்று அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் நல்ல தாய் தந்தையருடைய கருவிலே வந்து பிறந்து இப்பிறவியின் பயனை முடித்திட வேண்டும். அதில் நீங்கள் எல்லோரும் எந்த ஆண்டவனுடைய சக்தியால் நீங்கள் உதித்தீர்களோ அவனுடைய அருளை பெற்று இந்த ஆவி உலகில் அல்லல்பட்டு கொண்டிருக்கும் அந்த ஆன்மாக்களுக்கும் நல்நிலை அவைகள் பெற வேண்டும். அந்த ஆன்மாக்களும் பிறவி பயனை முடித்திட வேண்டும். அவைகளும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று வணங்கிடுங்களப்பா என்று நம்மை வேண்டுகின்றார் ஈஸ்வரப்பட்டர். காரணம், இத்தனை நிலைகள், அறியாத நிலைகள் உடலை விட்டு சென்றவர்கள் அவ்வாறு உள்ளார்கள். ஆக நாம் இன்று உடலோடு இருக்கும் பொழுது நாம் அதை செயல்படுத்த முடியும். ஈஸ்வரப்பட்டுடைய முக்கியமான ஒரு பிரார்த்தனையே இதுதான். இங்கே மனிதர்களாக நாம் வாழ்பவர் எவ்வளவு பேர் இருக்கின்றோமோ இதை காட்டில் 4 மடங்கு 5 மடங்கு ஆவி உலகிலே மனித உயிரான்மாக்கள் உண்டு. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் விமோச்சனம் பெற வேண்டும், பிறவிலா நிலை அடைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் ஈஸ்வரப்பட்டிருக்கு. ஆக அவர் சொன்ன முறைப்படி நாமும் விண்ணினுடைய ஆற்றலை, மகரிஷி ஞானியுடைய சக்திகளை எடுத்து நமக்குள் நம்மை நாம் புனிதப்படுத்தி அந்த சக்தி இந்த காட்டு மண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா உயிராத்மாக்களும் பெற வேண்டும், அவைகளும் பிறவியில்லா நிலை அடையக்கூடிய அந்த தகுதி பெற வேண்டும் என்று குருவோடு இணைந்து நாமும் பிரார்த்தனை செய்வோம்.